இலக்கை நோக்கிய பயணம் வெல்லுமா தமிழ் தேசியம்? இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் என்ற கொள்கையை மக்கள் மனதில் விதைத்து அதன் வாயிலாக 36 லட்ச வாக்குகளை இதுவரை அறுவடை செய்திருக்கின்றது. தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் தமிழ் தேசியத்திற்கென்று தனித்த பெரும் இடத்தை நாம் தமிழர் கட்சி இன்றைய காலகட்டத்தில் உருவாக்கி இருப்பதென்பது மிகப்பெரிய சாதனையாகவே பிற கட்சிகளாலும் எதிரிகளாலும் பார்க்கப்படுகின்றது. 36 லட்ச வாக்குகளை நாம் தமிழர் கட்சி எப்படி பெற்றது என்று இதுவரை ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எப்படியாவது இதை உடைத்துவிட வேண்டும், இதை சிதைத்துவிட வேண்டும், நாம் தமிழர் கட்சியை நோக்கி செல்லக்கூடியவர்களை தடுத்துவிட வேண்டும் என்று பல்வேறு அவதூறு பிரச்சாரங்களை செந்தமிழன் சீமானின் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் எதிரிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் தேசியத்தை வீழ்த்துவது அவ்வளவு எளிதான ஒரு விடயமில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகையால்தான் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் மீதும் அவர்கள் வீசுகின்ற அந்த அருவருப்பான அவதூறு பிரச்சாரங்களை வீழ்த்திவிட்டு மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை கொண்டு வீர நடை மக்களிடத்தில் போட்டு வருகின்றது. மேலும் தமிழ் தேசிய அரசியலை இதற்கு முன்பு எடுத்தவர்களை விட இன்னமும் வேகமாக, இன்னமும் வீரியம் கொண்டு, இன்னமும் தெளிவான கண்ணோட்டத்தோடு தமிழர் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதை மீண்டும் தடுக்க, மீண்டும் ஒடுக்க எதிரிகள் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் 1லிருந்து 10, 10லிருந்து 100 என்று வளர்ச்சியை நோக்கி எட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. அவர்கள் என்னதான் முயன்றாலும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை மட்டும் அவர்களால் தடுக்கவே முடியவில்லை. எல்லா தேர்தலிலும் குறைந்தது 1% வாக்குகளாவது அதிகமாகின்றதே தவிர இவர்கள் நினைப்பது போன்று நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவிகிதத்தை வளர்வதை குறைக்க முடியவில்லை. தொடர்ச்சியாக ஏறுநிலையில்தான் நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. இதுவரை தமிழ் மண்ணிலும் சரி, இந்திய மண்ணிலும் சரி, அனைத்து கட்சிகளும் போட்டியிடுவார்கள். திடீரென்று சறுக்கங்களை ஏற்படுத்தும் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பல சம்பவங்கள். ஆனால் அப்படி ஒரு சறுக்கல்கள் நாம் தமிழர் கட்சியில் ஏற்படுத்த யாராலும் முடியவில்லை. மாறாக எந்த சறுக்கலும் இல்லாமல் நேராக ஏறுமுகமாக நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல் என்ற இலக்கை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு இளைஞர்களை தொடர்ச்சியாக மையப்படுத்தியே இந்த நாம் தமிழர் கட்சியின் அரசியல் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டே ஒட்டுமொத்த கட்சியும் இங்கே கட்டமைத்து நடத்தப்பட்டு வருகின்றது. இளைஞர்களுக்காக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால், தமிழர்களுக்காக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதென்றால், விவசாயிகளுக்காக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதென்றால் அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து பிற கட்சிகள் இல்லை என்றுதான் கூற வேண்டும். கொள்கைக்காக கூடும் இந்த நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் என்பது வரலாறு படைக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.